Okay. Yes. So managerial remuneration கொடுக்கும்பொழுது you have to comply with the two things. One is section 197 and it has to be read with schedule 5. So schedule 5ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா schedule 5ல part 2ல தான் remuneration பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்னென்ன 5 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் இருந்ததுன்னா சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருந்தால் எவ்வளோ வந்து மேக்ஸிமம் ரெமுனரேஷன் யூ கேன் பே டு த கீ மேனேஜர் பர்சனல் தட் இஸ் மேனேஜர் ரெமுனரேஷன் டு பி பே டு த கேஎம்பி எஸ்பெஷலி ஃபார் ஹோல் டைம் டைரக்டர் மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர் மேனேஜர் இதுதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது சரியா. அண்ட் இஃப் சப்போஸ் கம்பெனி கிட்ட ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னாலோ இல்லை வந்து இன்அடிக்குவேட் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னாலோ வாட் இஸ் த கண்டிஷன் டு பி சாட்டிஸ்ஃபைட். தென் செக்ஷன் 3ன்றது schedule 5ல part 2ல section 3 வந்து there are some special circumstances. In that case either in case of nil or in case of inadequate profit what is the procedure. Then section 4 வந்து perquisites not managerial remuneration and section 5 remuneration payable to KMP into companies. Just as of now don't think about that, just concentrate on section 1. Okay va? First overall இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம் 11% கரெக்டா. Now we will discuss this thing. Straight away இந்த டேபிள் படிச்சிடலாம். இந்த கண்டென்ட்டை படிக்காதீங்க, கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த டேபிள் வாட் தேர் ட்ரைங் டு சே அப்படின்னா சிவனேஷ் இருக்கீங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் என்டைட்டில்டு ஃபார் ரெம்யூனரேஷன் யாருக்கு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு பார்த்துக்கோங்க. டைரக்டர்ஸ் இன்க்ளூடிங் மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர் அண்ட் மேனேஜர் ஆஃப் பப்ளிக் கம்பெனிஸ் அப்படின்னா இவங்க 3 பேருக்கும் சேர்த்து, ஐ எம் நாட் சேயிங் இண்டிவிஜுவலி கிடையாது, இவங்க 3 பேருக்கும் சேர்த்து மேக்ஸிமம் யூ கேன் பே 11% ஆஃப் த நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? தட் நெட் ப்ராஃபிட் ஹஸ் டு பி கால்குலேட் பேஸ்ட் ஆன் த செக்ஷன் 198. கிளியர்? தட்ஸ் இட். ஸோ தேர்ட் பாக்ஸ் என்னது? இஸ் இட் பாசிபிள் டு இன்க்ரீஸ் 11%? எஸ், இட் இஸ் பாசிபிள் பை பாசிங் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். பக்கா இன் ஜெனரல் மீட்டிங். தென் உங்களோட கம்பெனியில் லிசன் உங்களோட கம்பெனியில் ஒரே ஒரு மேனேஜிங் டைரக்டர் தான் இருக்கிறாங்க, ஆர் ஒரே ஒரு ஹோல் டைம் டைரக்டர் தான் இருக்கிறாங்க, ஆர் ஒரே ஒரு மேனேஜர் தான் இருக்காங்க அப்படின்னா தென் ஃபார் தெம் யாருக்கு அந்த ஒரே ஒரு பர்சன் இருக்காங்களே அந்த ஒரே ஒரு பர்சனுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 5% தான் கொடுக்க முடியும். அவுட் ஆஃப் யர் நெட் ப்ராஃபிட் ஒன்லி யூ கேன் பே 5%. கிளியர்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? தென் அண்ட் இது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ரொவைடட் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ஜெனரல் மீட்டிங். தென் மோர் தென் ஒன் மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், மேனேஜராக இருந்தாங்க அப்படின்னா தென் இன் தட் கேஸ் 10% of the net profit to all such director and manager taken together. ஒன்னுக்கு மேல தட் இஸ் மேனேஜிங் டைரக்டர் வந்து மேனேஜிங் டைரக்டரோ இல்லை ஹோல் டைம் டைரக்டரோ இல்லை மேனேஜரோ மோர் தென் ஒன் இருந்தாங்க அப்படின்னா தென் யூ கேன் பே மேக்ஸிமம் 10% ஃபார் தெம். தட் இஸ் புட் டுகெதர். 2 மேனேஜிங் டைரக்டர் ஒரு ஹோல் டைம் டைரக்டர் இருக்காங்கன்னா தென் 3 பேருக்கும் பே பண்ற ஃபீஸ் சேர்த்து இட் should not exceed 10% of net profit. Again, if they want to increase this limit, they can do so by passing special resolution in the general meeting. Then directors who are neither managing director nor whole time director, then in this case maximum another 1% of the net profit if there is a managing director or a whole time director or a manager. புரியுது? directors who are neither managing director nor whole time director na sir listen carefully. இங்க வந்து எல்லா டைரக்டருமே வந்து என்னவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹோல் டைம் டைரக்டராவோ இல்லை மேனேஜிங் டைரக்டராவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இன் தட் கேஸ் யூ கேன் பே 1% ஃபார் தெம். யாருக்கு? அந்த அப்பார்ட் ஃப்ரம் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ், ஹோல் டைம் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மேக்ஸிமம் யூ கேன் பே 1% ஆஃப் த நெட் ப்ராஃபிட். கிளியர்? அகைன் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யூ கேன் இன்க்ரீஸ். தென் லாஸ்ட் என்ன? டைரக்டர்ஸ் ஒரு நீதர் மேனேஜிங் டைரக்டர் நார் ஹோல் டைம் டைரக்டர். சார் இதுக்கும் இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? இங்கேயும் டைரக்டர்ஸ் ஒரு நெய்தர் மேனேஜிங் டைரக்டர் நார் ஹோல் டைம் டைரக்டர், இங்கேயுமே டைரக்டர்ஸ் ஒரு நெய்தர் மேனேஜிங் டைரக்டர் ஹோல் டைம் டைரக்டர்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இங்க கிடையாது, இந்த டிஃபரன்ஸ் இங்க இருக்கு. கிளியர்? அதாவது 1% net profit if there is a managing director or a whole time director manager. Listen carefully. அந்த board composition இருக்குல்ல, board compositionல there are more than one director. சரிங்களா? அண்ட் மேனேஜிங் டைரக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஹோல் டைம் டைரக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன் தட் கேஸ் சம் அதர் டைரக்டர் இஸ் அ டைரக்டர் ஹூ இஸ் நாட் அ ஹோல் டைம் ஆர் மேனேஜிங் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு வச்சுக்கோங்களேன். And the non-executive director you can pay only 1% of net profit. If suppose அந்த board compositionல managing director இல்ல whole time director இல்ல manager அப்படின்ற போஸ்ட் எதுவுமே இல்லைன்னா then other directorக்கு maximum you can pay 3% of the net profits. புரியுது இந்த பாயிண்ட்?
Shivanish, getting? Okay, Yes, sir. One. Yes, sir. இது எல்லாத்துக்கும் yes. கேக்குதா? Yes, Shivanish, yes, Shivanish. Yes. So overall, you can pay 11%, but in that you have to see the breakup. For example, there is only ஒரே ஒரு managing director தான் இருக்காங்க, then 5% is net profit. More than one managing director இருக்காங்க, then more than one managing director, whole time director, manager இருக்காங்க அப்படின்னா, in that case அவங்க எல்லாருக்கும் put together சேர்த்து maximum you can pay 10%. Then directors are neither director வந்து managing directorம் கிடையாது, இல்ல வந்து whole time directorம் கிடையாது அப்படின்னா அவங்களுக்கு நீங்க 1% கொடுக்கணும். எப்பனா when there is other, that is managing director or whole time director இருக்காங்க அப்படின்னா. If suppose அவங்க இல்லைன்னா then you can pay how much? Then you can pay 3%. And it is very, very logical also. Why, you know? Now listen this criteria. If suppose இங்க பாருங்க, இப்போ இங்க directors who are neither whole time director nor directors வந்து அவங்க whole time directorம் கிடையாது, managing directorம் கிடையாது, சரியா? பட் there is more than one whole time director இருக்காங்க. ஓகே, புரியுது? நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அண்ட் ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸும் இருக்காங்கன்னா then you can pay more than 1%. What will happen if you pay more than 1%? சொல்லுங்க பார்ப்போம். Think this provision and say, if there is director and manager in a company, clear? In that case, what will happen if you pay more than 1%? Quick. So ரெண்டு டைரக்டர் இருக்காங்க, சரியா? ரெண்டு say for example there are 4 whole time director, 1 managing director இருக்காங்க, சரியா? Listen. There are 4 whole time directors and 1 managing director. Clear? Now இது இல்லாம ஒரு நார்மல் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 1% தான் கொடுக்க முடியும். Why there is such condition? What will happen if you pay 2%? ரிசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். அது ஃபைன். பட் இந்த லிமிட் கேட்குறேன். இந்த லிமிட்க்கும் ஆல்ரெடி நீங்க படிச்சுக்கோ யாராவது ரிலேஷன்ஸ் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரியும். இது இன்டர்லிங்கிங்கா படிச்சா மட்டும்தான் புரியும். இந்த டப்பால தான் அதுக்கு ஆன்சரும் இருக்கு. என்னது? டைரக்டரோட வர்க் சேம் தானே சார்? மேடம், டைரக்டரா இருந்தாலும் மேனேஜிங் டைரக்டரா இருந்தாலும் முட்டிக்க முழங்கடக்கு போட. குட் ட்ரை. சோ வெயிட் பண்ணுங்க சார், நான் பாக்குறேன். உங்க ஸ்கிரீன்ல தான் the answer is in your screen only. Just if you apply your mind you will be able to answer. அண்ட் அது ரொம்ப கிட்டேயே வேற இருக்கு. எங்க லாமன் ரஷீத் எங்க வரும்? ட்ரை. டீ குடிச்சிட்டு நான் கேட்க மாட்டேன் சார் ரஷீத், டோன்ட் வரி. ஆன்சர் மட்டும் தான் கேட்பேன், டீ கேட்க மாட்டேன். ஓகே, குடிங்க பீஸ்ஃபுல்லா. எஸ், ஷாலினி பார்க்குறாங்கன்னா அவங்க ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ இல்லை, வீடியோ பார்க்கும்போது. சரி, ஓகே, லிசன். இங்கே மேலே இந்த தேர்ட் பாயிண்ட்டை படிங்க. தேர்ட் பாயிண்ட் என்னது? 10% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் தானே கொடுக்கணும் ஆஃப் ஆல் சச் டேரக்டர்ஸ் அண்ட் மேனேஜர். சரி, மோர் தென் 1 டேரக்டர் இருந்தாங்கன்னா, மோர் தென் 1 ஹோல் டைம் டேரக்டர் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பே பண்ண முடியும்? 10% தான் பே பண்ண முடியும். இஃப் சப்போஸ் இங்கே நீங்கள் 2% பே பண்ணீங்கன்னா தென் வாட் வில் ஹேப்பன்? 10 + 1 10 + 2 வில் பிகம் 12. அப்போனா இந்த கண்டிஷன் வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனு ஃபர்ஸ்ட் கண்டிஷனு 11% தானே மேக்ஸிமம் இருக்கணும். புரியுதா சார்? அப்போ இங்கே 3% இருக்குதே சார். இப்போ வந்து இது வந்து ஓவர் ரைட் பண்ணாதா அப்படின்னா பண்ணாது. ஏன்? இதுக்கு நீங்கள் ரீசன் சொல்லுங்க. நோ மேனேஜர். ஸோ இன் தட் கேஸ் வாட் வில் ஹேப்பன்? அங்க மேனேஜிங் டைரக்டர் இருக்க மாட்டாங்க. இப்போ 10% ஆகுது. பிகாஸ் ஆஃப் தட் இங்கே 3% யூ கேன் கிவ். புரியுது? அண்ட் ஒரே ஒரு டேரக்டர் இருந்தாலுமே என்னது? See, இங்கே 5%. ஸோ கிளியர். ஆக்சுவலாக என்னன்னா இன் மல்டிபிள் பர்முடேஷன் காம்பினேஷன் என்ன வேணா பண்ணிக்கோங்க, அந்த 11% தாண்டக்கூடாது. கிளியர்? இப்போ ஒரு சிம்பிளாக பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா? கம்பெனியோட ப்ராஃபிட் உடனே சொல்லணும், டோன்ட் டேக் டூ மச் டைம். கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 10%. சரி, கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 10 lakhs. கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன கால்குலேட் வச்சுக்கோங்க, கால்குலேட் தேவை கிடையாதுன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 10 lakh. ஓகே, சரியா? நவ் கம்பெனி வாண்ட்ஸ் டு கிவ் ஒரே ஒரு மேனேஜிங் டைரக்டர் தான் இருக்காங்க கம்பெனியில். மை கொஸ்டின் இஸ் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஹவு மச் தே கேன் பே ஃபார் 6 months. அவ்வளோதான் என்னோட கொஸ்டின்.
Maximum how much? Okay. 25,000. Wow, Rashid. Very good. முடிஞ்சு. How? 1 year 50,000, 6 months 25,000 தானே சார்? That's it, Rashid. அதுதான் வந்து இங்க கீழே ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, listen this here. It is hereby clarified that for a period less than 1 year, the limits shall be prorated. Proratedனா இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் prorated. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 6 மந்த்ஸ்க்கு ரெமினரேஷன் கொடுக்குறீங்கன்னா தென் 6 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 50,000, 6 மாசத்துக்கு 25,000. தட் இஸ் த பாயிண்ட் ஹியர் மென்ஷன்ட். புரியுதா அந்த ப்ரோரேட்டடுக்கு மீனிங்? புரியுதா புரியலையா? எஸ் சார். இது ஏன் இங்க கேட்டேன்னா, இந்த பாயிண்ட் தனியா படிச்சா புரியாது. இது ப்ரோரேட்டா எதோ வந்திருக்குது, என்ன பண்றது, அப்படி பண்ணணுமா, ஷேர் கேபிட்டல்ல இருந்து ப்ரோரேட்டா வந்தது, அதுவா இதுவா? நோ, இவ்வளவுதான் சிம்பிள் அது. ஓகே, ஸோ வித் திஸ் we are through with this provision. And இந்த ப்ரொவிஷன், இந்த டப்பா, இந்த டேபிள் எப்போ மட்டும் தான் அப்ளிகபிள் பண்ணும், எப்போ மட்டும் தான் இட் இஸ் அப்ளிகபிள்னா ஒன்லி யூ ஹேவ் சஃபிஷியன்ட் ப்ராஃபிட். ஒன்லி யூ ஹேவ் sufficient profit. And what if you don't have profits? What if you don't have profit, or you have only, or you have inadequate profit? Then in that case you have to follow second section. Clear? And அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா, remuneration payable to company having profits. So இங்க என்ன சொல்லிருக்கோம், section it states that subject to a provision of section 1, a company having profits in a financial year may pay remuneration to a managing director not exceeding the limit specified in such section. அந்த லிமிட் தான் பத்தி பேசுறாங்க. நான் இதுல ஒரு ப்ரொவைசோ இருக்கு. என்ன ப்ரொவைசோ அப்படின்னா, யூ கேன் பே, உங்களுக்கு என்ன வேணுமோ யூ கேன் பே, தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், தெர் இஸ் நோ ஹார்ம் இன் தட். பட் ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு கெட் வாட். சி, நம்ம இப்போ படிச்சது செகண்ட் ப்ரொவைசோ. இப்போ படிச்சது என்னது? செகண்ட் ப்ரொவைசோ. தட் இஸ் இங்க மேல they have told 11% தாண்டக்கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல சொன்னது. செக்ஷன் 197 சப்செக்ஷன் 1ல they have told very clearly this percentage should not exceedன்றது. அதுக்கான எக்ஸெப்ஷன், அதுக்கான ப்ரொவைசோ தான் செக்ஷன் 197 சப்செக்ஷன் செகண்ட் ப்ரொவைசோ டு செக்ஷன் 197 சப்செக்ஷன் 1 வந்து என்னது இது. புரியுதா? லிசன் கொஞ்சம் நுவான்சஸ் இருக்கு, கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரெம்யூனரேஷன் எக்ஸஸ் ஆஃப் 197 சப்செக்ஷன் 1 ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோ. அது எப்போ நீங்கள் எக்ஸஸாக பே பண்ணலன்னா, இன் ஜென்ரல் மீட்டிங் ஆத்தரைஸ் த பேமெண்ட் ரெமினேஷன் எக்ஸீடிங் 11%. அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோ. ப்ரொவிஷனில் 11% தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஓகேவா? அதுக்கு தெரிச ப்ரொவைசோ என்னன்னா, நீங்கள் ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் யூ கேன் டூ ஸோ. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் டூ செகண்ட் ப்ரொவைசோ என்னன்னா, ப்ரொவைட் தட் எக்ஸப்ட் வித் அப்ரூவல் ஆஃப் த கம்பெனி இன் ஜென்ரல் மீட்டிங் பை ஸ்பெஷல் ரெசல்யூஷன் த ரெமினேஷன் எனி ஒன் மேனேஜிங் ஹோல் டைம் ஷால் நாட் எக்ஸீட் 5%. அந்த பாயிண்ட் தட் இஸ் இந்த டப்பா. இந்த கம்போசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த காம்போசிஷன் என்ன ஆகக்கூடாது, இந்த காம்போசிஷன் ஷுட் நாட் சேஞ்ச் இந்த செகண்ட் ப்ரொவைசோ. தேர்ட் ப்ரொவைசோ என்னதுன்னா, தட் இஸ் நீங்கள் என்ன அமௌண்ட் வேணா கொடுக்கலான்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே என்ன ப்ரொவைசோனா, யூ கேன் கிவ், என்ன அமௌண்ட் வேணா நீங்கள் கொடுக்கலாம். 11% மேலே கொடுக்கணும், தாராளம் கொடுக்கலாம். பட் இஃப் யூ ஹவ் டிஃபால்டட் எனி பேமெண்ட்ஸ், இஃப் யூ ஹேவ் டிஃபால்டட் எனி பேமெண்ட்ஸ் டியூ டு எனி பேங்க் இல்லை பப்ளிக் ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் நான் கவுண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஏதோ செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ்க்கு நீங்கள் டிஃபால்ட் பண்ணிட்டீங்க. தட் இஸ் யூ ஹாவ் டு பே த அமௌண்ட் பட் யூ டிடன்ட் பே. இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பிரின்சிபலோ யூ டி நாட் பே அப்படின்னா, தென் இன் தட் கேஸ் உங்களால் 11% மேலே கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா இவங்ககிட்டயும் யூ ஹவ் டு கெட் பர்மிஷன், யூ ஹவ் டு கெட் கன்சென்ட் ஃப்ரம் கிரெடிட்டர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் இன் பேமெண்ட். தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு பே எக்ஸஸ் ஆஃப் 197 சப்செக்ஷன். கிளியர்? புரிஞ்சுது சிவனேஷ்? சிவனேஷ்? எஸ் சார், எஸ் சார், Yes, sir. Yes, sir. Yes, sir. வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்படியே கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அதே பொசுக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சிடுறீங்க, கண்ணு பட்டுற போதும்ட்டா. ஓகே, ஃபைன். ஸோ சிட்டிங் ஃபீஸ் நாட் டு பி இன்க்ளூடட் அண்ட் தென் செக்ஷன் 97 சப்செக்ஷன் 1. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வாட் வி ஆர் ஸ்டடிங் அப்படின்னா செக்ஷன் 197 அண்ட் அதுக்கு ஒரு 3 ப்ரொவைஸோ இருக்கு. இதுதான் படிச்சோம். செக்ஷன் 197 சப்செக்ஷன் 2 என்னதுன்னா, சிட்டிங் ஃபீஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட் இன் பர்சன்டேஜ் லிமிட் ஆஃப் மேனேஜர் ரெமினேஷன். ஸோ இந்த 11% மேனேஜர் ரெமினேஷன் இருக்குல்ல, யூ ஷுட் நாட் இன்க்ளூட் சிட்டிங் ஃபீஸ் ஃபார் தட். ஃபார் எக்ஸாம்பிள், சிட்டிங் ஃபீனா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு தே வில் பே. வந்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு காரபூதி சாப்பிட்டு டீ குச்சிட்டு போகிறதுக்கு தே வில் பே யூ சம் அமௌண்ட். தட் இஸ் கால்ட் சிட்டிங் ஃபீ. லிட்டரலி அங்கே உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறது தே வில் பே.
கிளியர்? ஆன்லைன்ல கணக்கு கிடையாதுல்ல? ஆன்லைன்ல கணக்கு தான். யார் சொன்னது? ஓகே. உட்காந்து பண்றாங்க. தேர் சிட்டிங் அட் ஹோம். The concept here is not எனியாவும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அட்டெண்ட் பண்றது. exactly. The point here is not only meeting attend பண்ணா கிடையாது. You are the director, so you will provide your valuable inputs and you will provide your valuable expertise. So for that only they are paying. That is the reason. And உங்களோட every decision making thought process is important for the company. For that they have to pay. They have to value your time. That case, that is the reason behind the sitting fees payment பண்ணணும் அப்படின்றது. ஸோ ரெம்யூனரேஷன் கேஸ் ஆஃப் இன்எடிகேட் ப்ராஃபிட் அதுதான் வந்து இப்போ படிக்க போகிறோம். கிளியர்? ஸோ லிசன் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ப்ராஃபிட் இருந்ததுனா தான் இந்த 11%, 5%, 10% டப்பாவே வரும். அப்போ நட்ஷெல் இஸ் 11% மேக்ஸிமம் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்ற கண்டிஷன் எப்போ தான் அப்ளிகபிள் ஆகணும்? உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் மட்டும் தான் இந்த கண்டிஷனே அப்ளிகபிள் ஆகும். ப்ராஃபிட்டே இல்லைனாலும் இல்லை இன்எடிகுவேட் ப்ராஃபிட் இருந்தாலும் இது அப்ளிகபிளே ஆகாது. தென் யூ ஹேவ் டு ரெஃபர் செக்ஷன் 2. நாட் அந்த செக்ஷன் 2 இல்லை, ஸ்கெடியூல் 5ல பார்ட் 2ல செக்ஷன் 2. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. இதுதான், திஸ் இஸ் த டேபிள் யூ ஹேவ் டு ரெஃபர் இஃப் தெர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் இன்அடிக்வேட் ப்ராஃபிட். புரியுது? வேர் த எஃபெக்டிவ் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் கேபிட்டல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் கேபிட்டல்னா என்னது? லிசன் கேர்ஃபுல்லி. எஃபெக்டிவ் கேபிட்டல்னா ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் பிளஸ் லோன். இது மூணுத்தையும் ஆட் பண்ண வரது தான் என்னது? எஃபெக்டிவ் கேபிட்டல். இதுல ரிசர்வ்ல நீங்க எந்த ரிசர்வ் ஆட் பண்ணக்கூடாது? விச் ரிசர்வ் ஷுட் நாட் பி கன்சிடர்ட் இன் திஸ்? விச் யூ கைஸ் நோ ஆப்வியஸ்லி. சார் இருக்கீங்களா? எது? என்ன ரிசர்வ் எடுத்துக்க கூடாது? என்ன ரிசர்வ் எடுத்துக்க கூடாது? சார் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. ஃப்ரீ ரிசர்வ். ஃப்ரீ சுத்தம். ஃப்ரீ ரிசர்வ் மட்டும்தான் சார் எடுத்துக்கணும். ஃப்ரீ ரிசர்வ் மட்டும் தான் எடுத்துக்கணும். எது கூடாதுன்னு கேட்கலாம். அதர் தென் ஃப்ரீ ரிசர்வ். அப்ப அந்த அதர் ரிசர்வ் ஃப்ரீ ரிசர்வ் தான் என்னதுன்னு கேட்கிறேன். ஓகே. கேபிட்டல் ரிடெம்ப்ஷன் ரிசர்வ், especially revaluation reserve you should not take. ஓகே. Listen now. But the effective capital வந்து, so effective capital எப்படி? share capital plus reserve plus loan. இதுதான் effective capital. Clear? இப்போ இந்த effective capital வந்து, இப்போ இந்த effective capitalோட லிமிட்டை வச்சு தான் you can decide the remuneration. மேக்ஸிமம் எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்ற அந்த ரெம்யூனரேஷன் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணி you can decide அப்படின்னா, what is your effective capital? Listen carefully. Negative or less than 5 crores இருந்து வச்சுக்கோங்களேன். எது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் you have share capital 10 crores இருக்குது. ஓகேவா? தென் லோன் ஒரு 5 crores வாங்கியிருக்கீங்க. கிளியர்? தென் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 crores வந்து லாஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ லாஸ்? 8 crores லாஸ். நெட் ப்ராஃபிட், நெட் ஒர்த் ரிசர்வ்ல வந்து 8 crores வந்து லாஸ் இருக்கு அப்படின்னா நெட் பண்ணீங்கன்னா the answer you will get is less than 5 crore. அப்போ லிமிட் ஆஃப் இயர்லி ரெம்யூனரேஷன் பேபிள் ஷால் நாட் எக்ஸீட், மேனேஜரல் பர்சனாக இருந்தால் 60 lakh தாண்டக்கூடாது, டைரக்டராக இருந்தால் 12 lakhs தாண்டக்கூடாது. லிமிட் ஆஃப் ஏர்லி ரெம்யூனரேஷன் பேபிள் ஷால் நாட் எக்ஸீட் இன் கேஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ்க்கு 12 lakh தாண்டக்கூடாது. மேக்ஸிமம் பே யூ கேன் பே ஃபார் ஒன்லி 12 lakhs ஒரு வருஷத்துக்கு. இதே மேனேஜரல் பர்சனாக இருந்தால் மேக்ஸிமம் 60 lakhs தான் பே பண்ண முடியும். சரி, இந்த டேபிள் எப்போ அப்ளிகபிள் ஆகும்? திஸ் டேபிள் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி. This table will be applicable only if there is no profit or inadequate profit. Clear? In that case, first என்ன பண்ணிக்கோங்க, find out the effective capital. Sometimes questionல கொடுத்துருவாங்க effective capital என்னன்றது. அந்த effective capital 5 crore கம்மியா இருந்ததுன்னா, less than 5 crores இருந்ததுன்னா, then managerial personக்கு maximum 60 lakh you can pay, and for other than managerial person, that is directors, you can pay 12 lakh rupees. இதுவே between 5 crore இருந்து 100 crores வரைக்கும் இருந்ததுன்னா then manager personக்கு 84, non-manager personக்கு 17. Clear? If suppose 100 to 250 இருந்ததுன்னா manager personக்கு maximum 120 lakhs you can pay, and for directors you can pay 24 lakhs. Effective capital is more than 250 crores. Effective capital எவ்வளோ? If effective capital is more than 250 crores, then in that case 120 lakhs plus 0.01% of effective capital in excess of 250 crores. சார் புரியல சார் இந்த பாயிண்ட்.
listen carefully. For example, listen. 300 crores வந்து effective capital வருது. எவ்வளோ? Effective capital is 300 crores. Clear? Maximum pay எவ்வளோ remuneration pay பண்ணலாம் for managerial personக்கு? Maximum 120 lakhs pay பண்ணலாம். Plus எவ்வளோ எக்ஸஸா இருக்கு effective capital? 250க்கு மேல எவ்வளோ எக்ஸஸா இருக்கு? 50 crores. 50 crores-ல 0.01% எவ்வளோ? 5 lakh. கரெக்டா? 50 crores-ல 10% எவ்வளோ? 5 crore. ஓகே ஃபைன். 50 கரெக்டா? 0.5 கால்குலேட்டர் lakh. கரெக்டா நீங்க போட்டது? 50 crores-ஆ into 0.01%. 50,000 சார், 50,000. Sorry. 0.01%. ம். அண்ட் மறக்காம கம்பெனி லா எக்ஸாமுக்கும் தயவுசெஞ்சு கால்குலேட்டர் எடுத்துட்டு போங்க. எல்லா எக்ஸாமும் கால்குலேட்டர் எடுத்துட்டு போங்க. இட் இஸ் அலோட் ஒன்லி. Okay. ஏதாச்சும் ஒரு கால்குலேஷன் கேட்பாங்க, நமக்கு தெரியாது, கையில போடுவோம், வேணாம், அதெல்லாம் வேணாம். நமக்கு கால்குலேட்டர் எடுத்துட்டு போங்க, மறக்காதீங்க. கால்குலேட்டர் பேக்லேயே வச்சுக்கோங்க. அந்த Jurisprudence சார். என்ன சிவனேஷ்? எல்லாத்துக்கும் Jurisprudence calculator. தாராளமா எடுத்துட்டு போங்க எல்லாத்துக்குமே. ஐ டோன்ட் நோ ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்க்கு ஏதாச்சும் இந்த மாதிரி லிமிட் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் சேஃபர் சைட் ஏதாச்சும் ஒரு டாபிக்ல ஏதாவது ஒரு சின்ன எலிமெண்ட் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். யூஸ் தட். அண்ட் எக்ஸாம்ல லெட் திஸ் பி வெரி கிளியர். 1+1 = 2ன்றத கூட கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. அங்க மைண்ட்ல அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கு கூட மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு நம்ம. அதனால டோன்ட் டேக் ரிஸ்க் இன் யுவர் எக்ஸாம். நான் வந்து மேக்ஸ்ல வந்து டைகரு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இங்கேயே வச்சுக்கலாம் நம்ம. When instead is allowing you to use calculator, use your calculator, not your brain. Clear? That's it. So again, இங்கே நான் மறுபடியும் ஏன் இதை இவ்வளோ வாட்டி சொல்கிறேன் இந்த டேபிள் அப்படின்னா, இங்கே தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சரி, எப்போ சார் ஒரு மறுபடியும் எக்ஸாமுக்கு முன்னாடி ஞாபகம் வரும், சரி இந்த டேபிள் எப்போ யூஸ் பண்ணணும், அந்த டேபிள் எப்போ யூஸ் பண்ணணும். ப்ராஃபிட் இருந்ததுன்னா அந்த 11% டேபிள், ப்ராஃபிட்டே இல்லைன்னா எஃபெக்டிவ் கேபிட்டல், அதுதான். கிளியர்? ஸோ இப்போ லிசன், இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லுங்க ஆன்சர், டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் ஆன்சர் யூஆர் கெட்டிங்? குயிக் சீக்கிரம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணுறேன். ஐயோ, கொஸ்டின் பார்க்க முடியாதா? சாரி சார். கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா? இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் நோட் பண்ணிருக்க முடியாதா? சரி, ஓகே. குயிக். சார் ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்னு இருக்கு. ரீவேல்யூவேஷன் ரிசர்வ்னா ஓகே. இப்பதான் அதுக்கு பதிலாம் சொன்னீங்க. இல்ல நான் ஃபைனல் ஆன்சர் சொல்றேன். $84 lakhs sir. Okay, let others say. கொஸ்டின் நல்லா படிங்க. ஆனா ரீட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி. அதுக்கப்புறம் சார் அப்படின்னாதீங்க. கரெக்டு தான். What I am trying to say, na? Okay, I will add one more question to it. My question is, monthly எவ்வளோ பே பண்ணணும்?
சிம்பிள் கொஸ்டின் சார். ம் 8ஆ 8ஆ ஓகே. ஸோ 8ன்றாங்க பார்க்கலாம். 7 lakhs sir. 7 lakhs sir. 7 சொன்னார். சூப்பர் சூப்பர். 7 7. 7 இஸ் த கரெக்ட். Sorry. Okay. சிம்பிள் சார். தட்ஸ் இட். மைக்கில் சொன்னாதான் எனக்கு எடுத்துக்கணும். ஸோ how will you calculate 10? ஓகேவா, டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் எடுத்துக்கோங்க. கிளியர். அண்ட் தென் வாட் யூ வில் டேக் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் எடுத்துக்கணும். கிளியர். அண்ட் இது வந்து யூ ஹவ் டு சப்ட்ராக்ட். தட்ஸ் இட். ஸோ யூ ஆர் கெட்டிங் 30 crores. சரியா? 30 crores எதுக்கும் நடுவில் 5 crore மேலே, ஆனால் 100 crores கீழே. கிளியர். அதனால 84 lakhs. ஏதாச்சும் இந்த 6 கலர் தானே பண்ணி இந்த 60 lakh எடுத்திருந்தீங்கன்னா தப்பு. ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அக்கௌண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன் நான். தட்ஸ் இட். இதுக்கு மேலே ஏற்றணும்னா Sir, ஏற்ற again சொல்லுங்க, அந்த calculation சொல்லுங்க. 60 எடுத்துக்கூடாது. 10 + 10. அதாவது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ரிவாலுவேஷன் ரிசர்வ் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான். டோன்ட் கன்சிடர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். அவ்வளோதான். அப்படியா? ஏன்? how much you are getting? How much you are getting? இருக்கீங்களா? இருக்கேன். ம் அப்போ ஃபர்ஸ்ட் 60 or 20 எடுக்கலன்னா 5 crores குள்ள தானே சார் வருது ஏன்? இல்லைங்களா? இல்லைங்க சார். 10 20 எதையும் எடுக்கலண்ணா. authorized equity share capital. ஆத்தரைஸ் கேபிட்டல் எப்படி எடுப்பீங்க? அதான் அது எடுக்க கூடாது. அது எடுக்காதீங்க. அது நானும் சொல்றேன். ரீவாலுவேஷன் ரிசர்வ் எடுக்க கூடாதுல்ல? ஆமா. see if you want I will show this also for you. listen. பேரக்ட் தெரியுதா? ஓகே. பேரக்ட் விசிபிளா இருக்கா? பேரக்ட்ல படிங்க. effective capital means the aggregate of the paid up share capital. என்ன கேபிட்டல்? paid up share capital. authorized share capital கிடையாது. புரியுது? எக்ஸ்க்ளூடிங் ஷேர் அப்ளிகேஷன் மணி இருந்ததுன்னா அதுவும். அண்ட் இஃப் மணி அமௌண்ட் பீங், அதுக்கப்புறம் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் எக்ஸ்க்ளூடிங் ரிவாலுவேஷன் ரிசர்வ் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் டெபாசிட் பேபிள் 1 year after. தட் இஸ் லாங் டேர்ம் லோன். கிளியரு? ஸோ இங்கே என்னவே கிடையாது. ஆத்தரைஸ் கேபிட்டல் எடுத்துக்க கூடாது. ரிவாலுவேஷன் ரிசர்வ் எடுத்துக்க கூடாது. அவ்வளோதான். கிளியரு? மிச்சம் எடுத்து ஆட் பண்ணுங்க. 10 crore சிவனேஷ். 10 crore பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். தென் டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் ஒரு 10 crore. செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ஒரு 20. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு 10. 30 தானே வருது. லாஸ் தானே 30. ஓகே சார் நீங்க எதை வச்சு டெசிஷன் எடுக்கணும்? இதை வச்சு டெசிஷன் எடுக்கணும். கரண்ட் இயர் ப்ராஃபிட் வந்து லாஸ். ஓகே. கரண்ட் இயர்ல லாஸ் வந்ததுன்னா தென் யூ ஹேவ் டு ரெஃபர் திஸ் டேபிள், நாட் தட் டேபிள். 11% டேபிள பார்க்காதீங்க. அவ்வளவுதான். புரியுது? So that's it. So if managerial person or other director is functional in professional capacity arrange பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, then don't include that in remuneration. If they are working as a professional capacity, sir, for example, there is one director who is also a chartered accountant. சரியா? and அவருக்கு மேனேஜர் ரெமுனரேஷன் இங்க மேக்ஸிமம் 11% தான் தரணும். or in the if there is no adequate profit only you have to pay this much. There is no doubt in that. But if he has rendered any service in his professional capacity, then that professional capacity pay பண்ற அமௌண்ட் இது கூட இன்க்ளூட் பண்ணிக்காதீங்க.
புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், he is giving some specialized knowledge and with expertise. So he possesses graduate level qualification with expertise and specialized knowledge in the field அப்படின்னா அந்த என்ஆர்சியும் அதை சொல்லணும். என்ஆர்சியும் என்ன சொல்லணும்? என்ஆர்சி also should tell, yes, he has possessed this much அப்படின்னுட்டு. That case don't need to do what? You don't need to follow this condition. அதாவது மேனேஜ்மெண்ட் 11% தான் இருக்கணும்னு இருக்குல்ல அங்கே கொடுக்குற காசு, அதில் வந்து டோன்ட் இன்க்ளூட் இஃப் ஹி ஹஸ் ப்ரொவைடட் எனி ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். அதுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs கொடுக்க வேண்டியது இருக்குன்னா தென் அந்த 10 lakhs-ஐயும் இது கூட ஆட் பண்ணாதீங்க. அதுதான் ப்ரொவிஷன். கிளியர்? அதே மாதிரி மேனேஜர் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி கொடுக்குறான் அண்ட் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் கொடுக்குறாங்க. லிசன் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் கொடுத்தா கிடையாது, ஆனால் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டிலையும் இருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் 2 years அந்த கம்பெனியில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கக்கூடாது. தென் ஒன்லி திஸ் கண்டிஷன் வில் பி அப்ளிகபிள். Read the second point. If manager remuneration or other director is functioning in professional capacity, then the remuneration as per item may be paid if the following condition is satisfied. That is, he is not having direct or indirect interests or related to the directors or promoters of the company or its holding company subsidiary any time during the last 2 years. ஒன்ஸ் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் கடைசி 2 வருஷத்துல அவர் என்ன பண்ணிருக்க கூடாது, வேற எந்த இதுலயும் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்க கூடாது. தென் ஒன்லி திஸ் ஃபீஸ் வில் நாட் பி இன்க்ளூடட் இன் தட். அதுதான் கண்டிஷன். புரிஞ்சுதா புரியலையா? ஜிபிக்காக புரியல, குழம்புது. கரெக்டா தெரியுது. இதுக்காக தான் வீடியோ ஆன் பண்ண சொல்றது. கேட்க மாட்டேங்க. சி, இந்த 11% தான் மேக்ஸிமம் உங்களுக்கு பே பண்ணணும், 84 lakhs தான் பே பண்ணணுன்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கண்டிஷன்ஸே அந்த டேரக்டருக்கு அப்ளிகபிள் ஆகாது. எப்போ அப்ளிகபிள் ஆகாதுன்னா அந்த டேரக்டர் வந்து கம்பெனிக்கு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்வீஸ் எதில் கொடுத்துருக்காருன்னா அவரோட ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காரு. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேரக்டர், சரியா, அந்த டேரக்டர் இஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இஃப் ஹீ இஸ் கிவிங் எனி டேக்ஸ் அட்வைசரி சர்வீசஸ் டு த கம்பெனி ஆல்சோ, தென் அந்த ஃபீஸை இந்த 11% கூடவோ இல்லை வந்து இந்த 84 lakhs தான் கொடுக்கணும் அப்படின்ற இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணாதீங்க. அது வேற, இது வேற. கிளியரு? அவ்வளோதான், அதுதான் கண்டிஷன். அண்ட் எப்படின்னா அந்த டேரக்டர் இருக்கார்ல, ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் இருக்கிற டேரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தபத்தமாக இருக்கணும்னா கம்பெனி கூட எந்த விதமான இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்க கூடாது டியூரிங் த லாஸ்ட் 2 years. அதுதான் அதுக்கு மீனிங். அண்ட் ஹீ ஷுட் பொசஸ் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஆப்வியஸ்லி he possess specialized knowledge only, sir. கிளியரு? புரியுது? அவ்வளோதான். தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். Now, any employee of the company will not be deemed to be a person having interest in the company in the following circumstances. இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட கம்பெனியில். அந்த எம்ப்ளாயி இஃப் இஸ் நாட் ஹோல்டிங் 0.45% ஆஃப் த paid up share capital, தென் அவனை இன்ட்ரெஸ்டட்னு கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees ஷேர் கேபிட்டல் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 100 rupees ஷேர் கேபிட்டல் இருக்குது. அதில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் ஹோல்டிங் சம் 3 lakhs. எவ்வளோ லட்சம்? 3 lakhs. Then in this, not 3 lakh, 30,000. எவ்வளோ? 30,000. So 30,000 divided by 3 lakh எவ்வளோ? சாரி 10 lakh எவ்வளோ? 100. சாரி 30,000 divided by 100 எவ்வளோ? மீனிங் 1 crore. 0.003. Then he is not interested. புரியுது? $200 lakhs இருக்குது, சரிங்களா? 200 lakhs 2 crore. 2 crore-ல 0.5% எவ்வளோ? 1 lakh. ஸோ இஃப் ஹி இஸ் ஹோல்டிங் 90,000, ஒரு கேபிட்டல் 200 crores இருக்கிற ஒரு கேபிட்டல், 200 crores paid up share capital இருக்குது ஒரு கம்பெனியில். அதில் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் ஒன்லி 90,000, தென் திஸ் கண்டிஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். அதுதான் மீனிங் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் நாட் ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி. If any employee is holding less than 0.5% of paid up share capital of that company, then in that case, he will not be treated as a person who is having interest in the company. அவ்வளோதான். கிளியர்? அதுக்கப்புறம்
The benefits of the limit specified under A, B can be while if the following further conditions are இதுதான் சார் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ஆர்சி நீங்கள் எந்த விதமான டிஃபால்ட்டை பண்ணியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஆர்டினரி ரெசல்யூஷன் இல்லை இதுவும் பண்ணியிருக்கலாம். பட் வந்து an ordinary resolution or special resolution as the case may be has been passed for the payment for a special resolution general meeting of the company that was exceeding 3 years. Clear? Then a statement along with notice calling general meeting referred in class 3 is given to the shareholders containing the following names. நீங்க உங்களுக்கு என்ன கொடுத்துருந்துருக்கணும்? You have to give them நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் என்னென்ன இருக்கணும்? நேச்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரி, டேட்டு, எப்போ வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, புது கம்பெனி எதனாச்சும் இன்கேஸ் ஆஃப் நியூ கம்பெனிஸ் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், இல்லை ஆக்டிவிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு பை ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். தென் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ் தெரியும்ல, ரேஷியோஸ். ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் ரேஷியோஸ். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கொலாபரேஷன் வச்சிருக்குதா. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அப்பாயிண்டினா எவ்வளோ வந்து வாட் இஸ் த பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் அபவுட் இம், போஸ்ட் ரெம்யூனரேஷன், ஜாப் ப்ரொஃபைலு, ரெம்யூனேஷன் ப்ரப்போஸ்டு, பெக்யூனர் ரிலேஷன்ஷிப் என்னாச்சும் இருக்குதா. தென் ரீசன்ஸ் லாஸ் ஆர் இன்எடிக்வேட் ப்ராஃபிட், அதர் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கணும்? ரீசன் ஃபார் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எதனாச்சும் இருந்ததுன்னா தட் யூ ஹவ் டு மென்ஷன். கிளியர்? தென் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் ஃபார் ப்ரப்போஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட். என்ன பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் இருக்குன்னா என்ன பண்ண போறீங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஹவ் டு டிஸ்க்ளோஸ். யூ ஹவ் டு இன்டிமேட். அண்ட் டிஸ்க்ளோஜர்